ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபாகா. உங்களுடைய 10th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் வந்து 15ஆம் தேதி ஃபெப்ரவரின்றது தெரியும். நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய நோட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அண்ட் ஆல்சோ எப்படிலாம் எக்ஸாம்ஸில் டைம் சேவ் பண்ணுறது நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் சிம்பிளாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நோட்ஸ், அதாவது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அண்ட் ஆல்சோ மார்க்கிங் ஸ்கீம், அது மட்டும் இல்லாமல் என் நம்பர் ஆஃப் கொஷின் பேப்பர், காம்ப்ரிஹென்ஷன், கிட்டத்தட்ட நான் இப்போ கொடுக்கக்கூடிய நோட்ஸ் அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இந்த 3 டேஸில் நீங்கள் இதை உட்காந்து படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது, அவ்வளோ இருக்குது என்கிட்ட. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அபாகா 10th நீங்கள் போட்டிங்கனாலே அந்த டெலகிராம் குரூப் வந்துடும். இதில் வந்து 10th சம்மந்தப்பட்ட எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அதாவது என்னென்ன மெட்டீரியல்ன்றதை சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தமுடைய 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், ஸ்டான்ஸா வைஸ் போயம் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ப்ரொப்போசல், ஒரு சாப்டர் வைஸ் ஒன்று ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலி, இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே வந்து தனித்தனியான ஒரு இதுவாக நோட்ஸாக இருக்குது. இதில் உங்களுக்கு இது கொஞ்சம், அதாவது இது உங்களுக்கு மேபி இப்போ 3 டேஸ்ன்றதால ஓரளவுக்கு நீங்கள் இதை ரீட் பண்ண டைம் இருக்கும். அடுத்து நமக்கு டேஸ் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எல்லா சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸுமே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15-20 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் முடிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு பிரிண்ட் அவுட் போட்டு காம்ப்ரிஹென்ஷனை மட்டும் ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 15 சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது வித் சொல்யூஷன்ஸோட. ஓகேங்களா? ஆன்சர்ஸுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் போர்டோட கொஷின் பேப்பரும் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம்பிள் கொஷின் பேப்பருக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபிஎஸ்சிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கிராமர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து இது எல்லாமே வந்து காம்பிடென்சி பேஸ்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்காங்க. கிராமர், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் பார்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்த்து அட்லீஸ்ட் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேந்திரா வித்யாலயா நோட்ஸ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் எல்லாமே இருக்குது கிளியராக. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ், போயட்ரி, சப்ளிமெண்ட்ரி அப்படின்ற பார்ட்லேயே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்சிக்யூஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராக்டும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. அடுத்து ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங், நமக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கிளியராக உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய லிட்ரரி டிவைஸ், போயமில் இருக்கக்கூடிய ஒரு போயமில் இருக்கிற லிட்ரரி டிவைஸை இதில் கொஞ்சம் சிம்பிளைஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாக், ட்ரீஸ், ஒரு போயமில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க்கில் இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஷின்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னொன்று இருக்குது, அதாவது மோஸ்ட் ப்ராபபிள் கொஷின் சொல்லிட்டு கேந்திரா வித்யாலயா நோட்ஸ் தான். இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம். கொஷின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதை எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் ஒரு சாப்டரில் 30 கொஷின்ஸ் இருந்தாலும் அதை ரீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10 minutes 5 minutes தான் ஆகும். அதாவது கொஷினை ரீட் பண்ணி அதை ஆன்சரை ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஏன்னா மேபி இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் இல்லை இந்த மாடலில் கேட்டால் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெல்சன் மண்டேலா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கரேஜ் டு நெல்சன் மண்டேலா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா. அக்கார்டிங் டு மண்டேலா, கரேஜ் வாஸ் நாட் த absence of fear but to triumph over it. Brave man is not he who does not feel afraid, but he who conquer that fear. Mandela learned the true meaning of courage from his comrades in this struggle. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு மண்டேலாவுடைய பெர்ஸ்பெக்டிவ், கரேஜை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஃபியர் இல்லாதது கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது இதை ஒரு தடவை படிக்கும் போதே ஜஸ்ட் எனக்கு ஒரு 15 seconds ஆகுதுன்னா அது நீங்கள் வந்து படிக்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய கொஷின்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க, பாருங்கள். ஓகேங்களா? இது ஃபயர் அண்ட் ஐஸ், ஒரு போயமுடைய டோன், அது ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கிளாரிட்டியை வந்து போயம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்துக்கலாம் வேலம்மாளுடைய நோட்ஸு, கீவேர்ட்ஸு, பொயட்டிக் டிவைசஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொயட்டிக் டிவைசஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் மேப்ஸ் ஆஃப் கிளாஸ் 10 லெசன்ஸ் இருக்கக்கூடிய சாப்டர் எல்லாத்துக்குமே மைண்ட் மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர்பாக கிளியராக கிஸ்ட் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் வர நம்ம லெசன்ஸை 1 by 1 லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட்லாம் படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தீமு, ஆத்தர், டைட்டில், வேல்யூஸ் இது எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் உண்டு.
முடிஞ்சதுன்னா வந்து இதை பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு போகிற வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டில் கொடுக்கக்கூடிய அந்த போர்ஷன் அண்ட் பேட்டர்ன் எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லுது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் 50 ப்ராபபிள் கொஷின்ஸ். ஐ திங்க் இந்த 50 கொஷின்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்றதை நான் சொல்லுவேன். இதை பார்க்காம எக்ஸாம்ஸ்க்கு போகாதீங்க. கண்டிப்பாக அந்த 50 கொஷின்ஸையும் படிங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் மேபி கொஷின்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு படிக்க சொல்கிறீங்க, நான் மனப்பாடம் பண்ணி எழுத போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்லலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கொஷினை படித்து புரிஞ்சுக்கிறது மூலயமா கொஷின் எக்ஸாம்ஸில் வரும்போது அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 50 கொஷின்ஸை கண்டிப்பாக படிங்க. நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 50 கொஷின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் சாப்டர் வைஸ் போகலாம். ஓகேங்களா? இல்லை சாப்டர் வைஸ் முடிச்சுட்டு வந்து இந்த 50 கொஷின்ஸ் படிக்கிறதுனாலும் ஓகே தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு சாப்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது பாயிண்ட் பை பாயிண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபெயில் ஆகிற நிலமையில் இருக்கிற, எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, ரொம்ப மோசமான ஒரு ஸ்டூடெண்ட், ஐ மீன் ஒன்றுமே படிக்கல, இல்லை ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாள் படிக்காமல் விட்டுட்டேன், ஏதாவது வாட் எவர் மைட் பி த ரீசன், எனக்கு இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப ஷார்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கீவேர்ட்ஸை படிச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஒரு சாப்டரில் இருக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் எந்த கொஷின் வந்தாலுமே இந்த 10 பாயிண்ட்ஸுக்கு ரிலேட்டடாக எழுதிங்கன்னா 1.5 மார்க்ஸ் மேக்ஸிமம் வர சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை கண்டிப்பாக படித்து பை ஹார்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கீவேர்ட்ஸும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் கொஷின் பேப்பர். ஸோ ஒரு 20-25 தான் இப்போ எழுதுகிற 25 சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சாம்பிள் கொஷின் பேப்பரை பிரிண்ட் பண்ணி இல்லை நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நோட்ஸ் தான். ஓகேங்களா? மார்க்கிங் ஸ்கீம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த மார்க்கிங் ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஆன்சர் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, எந்த பேஸஸில் டீச்சர்ஸ் வந்து சைன் பண்ணுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியன்றதை நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தாலே மார்க்ஸ் வந்துருமா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ கிரெடிட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் டென்சஸ், அதாவது கிராமருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஒரு 100 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வித் ஆன்சர்ஸோட இந்த ஒர்க் ஷீட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிராமர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 100 மார்க்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிராமர் பார்ட்டில் கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து படிச்சாகணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சாப்டர் வைஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இது டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர்ஸுமே இருக்குது. நீங்கள் மோஸ்ட் ப்ராபபிளி நாங்கள் கொடுத்துருக்க இந்த நோட்ஸை இந்த 3 டேஸை கண்டினியூஸாக படிச்சிங்கனாலே 100 மார்க்ஸ், அதாவது 80, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் வந்து 80க்கு எழுதுறீங்கன்னா அந்த 80க்கு 75ன்றது 100% வாங்கிடலாம். நீங்கள் 3 டேஸ் கண்டினியூஸாக இந்த கொடுத்த நோட்ஸை ஒழுங்காக படிச்சிங்கன்னா 75ன்றது 80க்கு கண்டிப்பாக வாங்கிடலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 5 மார்க்ஸ்ன்றது உங்களுடைய தனிப்பட்ட எஃபர்ட், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இன்னும் இன்டீரியராக என்ன பண்ணுறீங்கன்றது தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு என்ன வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ கிளாரிஃபைடாக இன்னுமே போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் என்னுடைய டெலகிராமோடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் வந்து இங்கிலீஷ் அபேக்கா 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா, இங்கிலீஷ் அபேக்கா 10th அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா நோட்ஸுமே அதில் இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.